السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து இரவு தொழுகை ஜமாத்தோடு நிறைவு செய்தவர்களாக அவனுடைய இறை இல்லத்திலே அமர்ந்து அவனை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை வழங்கிய ரப்புல் ஆலமீனுக்கே அனைத்து புகழ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருமுறையாம் திருமறை வசனத்தில் ஒருவரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அவரை பற்றி எப்படி அல்லாஹ் சொல்றானா, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே ஒருவர் உங்களுக்கு அருளாக வந்திருக்கிறார். அருள் என்று சொல்லுவோமே, அருள் என்றால் இன்னைக்கு அல்லாஹ் நம்மள இந்த உலகத்துல படைத்ததே ஒரு பெரிய அருள். படைத்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்தது, அது ஒரு பெரிய அருள். அந்த மார்க்கத்தில் நம்மளை பயணிக்க வச்சு நமக்கு சிறந்த வழிகாட்டியான அகிலத்தின் அருள்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தது ஒரு பெரிய அருள். இப்படி நாம் சொல்லிட்டே போகலாம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொல்றான், உங்களுக்கு ஒருவரை நான் தந்திருக்கின்றேன், அருளாக தந்திருக்கின்றேன். அவர் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய குணம் என்ன, அவருடைய அருமை என்ன, அவருடைய மகிமை என்ன என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுவது, நீங்கள் மனவேதனைக்கு ஆளாக்கப்படுவது அவருக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உங்களிலிருந்தே ஒருவரை உங்களுக்கு அருளாக பாக்கியமாக மனம் நிறைந்த மடலாக நான் தந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுவது, மனவேதனைக்கு ஆளாக்கப்படுவது, மன சங்கடத்துக்கு ஆளாக்கப்படுவது, பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது உங்களுடைய வாப்பாவுக்கோ உம்மாவுக்கோ மனைவிக்கோ மக்களுக்கோ பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதல்ல, அவருக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. உங்களுடைய மனைவியை விட ஒரு மடங்கு மேலானவர் அவர். உங்களுடைய வாப்பா உம்மாவை விட 2 மடங்கு மேலானவர் அவர். உலகத்திலே நீங்கள் எதையெல்லாம் நேசிக்கின்றீர்களோ அதை விட மேலானவர் அவர். அவருக்கு மிக மிக மனவேதனையாக இருக்கிறது நீங்கள் துன்புறுத்தப்படுவது, நீங்கள் மனக்குமரர்களுக்கும் மனவேதனைக்கும் ஆளாக்கப்படுவது.
மேலும் இறை நம்பிக்கையாராகிய உங்கள் மீது, இறை விசுவாசம் கொண்ட உங்கள் மீது அதிகம் பாசம், அக்கறை, கவலை, பேரன்பு கொண்டவராக அவர் இருக்கிறார். உங்களுக்காக வேண்டி அவர் துடிக்கிறார், உங்களுக்காக வேண்டி அவர் வருந்துகிறார், உங்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் ஒரு போராட்டம் செய்கிறார். அவர் அப்படிப்பட்டவரை உங்களுக்கு அருளாக, பாக்கியமாக உங்களிலிருந்தே அவர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றான். சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 1400 வருடங்களுக்கு முன்னால் தீமைகளுக்கெல்லாம் தீமையாக, அநியாயங்களுக்கெல்லாம் அநியாயமாக தலை துருத்தி ஆடப்பட்ட வன்கொடுமைகள் எவ்வளவோ உண்டு. அந்த வன்கொடுமைகள்ல ஒன்ன பிரிச்சாலும் கூட அந்த மக்களால் தாங்க முடியாது. இணை வைப்பு, வட்டி, விபச்சாரம், மது, கொலை, கொள்ளை, இதெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே தலை துருக்கி ஆடப்பட்ட வன்கொடுமைகள். இன்னும் சொல்ல போனா அதுதான் அந்த சமுதாயத்துக்கு சொத்து. இன்னைக்கு நம்ம ஒருவரை மதிக்கிறோம்னா, ஒருவருக்கு கண்ணியத்தை கொடுக்கணும்னா, அவரை பார்த்தோன்னே சிரிக்கணும்னா, அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும்னா எதை வச்சு நம்ம கூப்பிடுவோம்? அது ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரிதான், மனைவி கணவனுக்கு செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைங்க வாப்பாக்கு செய்யக்கூடியதாக, வாப்பா பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் எதை வச்சு கொடுப்போம்? இது இருந்தாதான், இது இருந்தாதான், இதுக்கு தான் இன்னைக்கு உலகத்துக்கு வேல்யூ, இதுக்கு தான் இன்னைக்கு உலகத்துல மதிப்பு. இது இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை, இது இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை. இதை வச்சுதான் கண்ணியத்தை கொடுப்போம், இதை வச்சுதான் மதிப்பு கொடுப்போம், இதை வச்சுதான் அவங்கள பார்த்து சிரிப்போம், இதை வச்சுதான் அவங்கள அரவணைப்போம். இது இருந்தாதான் வீட்டுக்கே போவோம், இது இருந்தாலும் பொண்ணை கொடுப்போம், இது இருந்தாலும் பொண்ணை எடுப்போம். அப்படிப்பட்ட உலகம் தான் இன்னைக்கு உலகம். ஏன்? அல்லாஹ்வே தெளிவா சொல்றானா இல்லையா? மனிதன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட முறையிலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், மனிதன் 3 விதமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அழகிய படைப்போடு படைக்கப்பட்டிருக்கிறான், அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான், பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். 3 அடிப்படையிலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு உலக வாழ்க்கையிலே, அதாவது உடல் கெட்டு போனால் மனிதனுக்கு உலகமும் மறு உலகம் பாதிக்காது. ஆனா உள்ளம் கெட்டு போனால் உலக வாழ்க்கை நாசமாகிவிடும், மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும். அப்படி ஒரு மனிதனுடைய உள்ளம் பாதிப்பு அடைந்து மனவேதனைக்கு ஆளாக்கக்கூடிய செயல் என்ன? மனிதனிடத்துல 3 ஆசை இருக்குதான். இந்த ஆசை எது வரைக்கும் அவன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா, கபர் குழியிலே கொண்டு அவனை அடக்கம் செய்து அவனுடைய வாய் கபர்ல மண்ணை கொண்டு மூடிட்டவரை இந்த ஆசை இருக்குதான். ஒரு ஆசை என்ன? அதிகமான நாட்கள் வாழ வேண்டும் என்று மனிதன் ஆசை கொள்றான். அதிகமான நாட்கள் எத்தனை நாட்கள்? லவ் யூ அம்மரு அல் ஃபசனா, 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசை கொள்றானா? ஆசை கொள்வது குற்றமல்ல, வாழும்போது சிறப்பாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு அஞ்சியவனாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும், உறவை பேணி வாழ வேண்டும், குடும்பத்தை அரவணைத்து வாழ வேண்டும், இல்லாதவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும், பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவனை பார்த்து சிரிக்க கூடாது, பிறருடைய சொத்தை அபகரிக்க கூடாது, அநியாயமான முறையிலே கொடுமையான முறையிலே பிறருடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவன் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டால் அது குற்றமல்ல. அதான் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்ன? இத்தனை நாள் வாழ வேண்டும் என்று அவன் ஆசை கொள்கிறான். 2வது ஆசை என்ன தெரியுமா? அல்ஹாக்கும் முத்தகாசுர், செல்வ செழிப்போடு பணம் காசோடு வாழ வேண்டும் என்று ஆசை கொள்றான். இந்த ஆசை இதுவரைக்கும் இருக்குமா? ஹத்தா ஜுர்துமுல் மக்காபிர், உயிர் தொண்டைக்குழியை அடைந்து துடியாய் துடித்து இந்த உலகத்தை விட்டு போகின்றவரை பொன்னாசை, பெருளாசை, மண்ணாசை எல்லாம் உண்டுவான்.
அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேரு? அல் கனியுன். உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாறை பற்றி பேசலாம். அவருடைய விஷயத்துல வானவர்களே வெட்கப்படுவாங்க. ஒரு நபித்தோழருடைய விஷயத்துல வெட்கப்பட்டதே உஸ்மான் ரலியல்லாஹு. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு வெட்க குணம் உடையவங்க. லைட்டா ஒரு ஆடை இப்படி தூக்கி இருந்தாலும் வெட்கப்படுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு இருக்கிறாங்க, ஆடை கலைஞ்சி இருக்குது. அபூபக்கர் வராங்க, அப்போது ரசூலுல்லாஹ் சாதாரணமா இருக்கிறாங்க. உமர் வராங்க, சாதாரணமா இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வந்த உடனே துணி அப்படியே கரெக்டா ஒழுக்கமா போட்டுட்டு சாஞ்சி இருக்கிறாங்க. யாருடைய விஷயத்தில் வானவர்களே வெட்கப்படுறார்களோ அப்படிப்பட்டவரை கண்டு நான் வெட்கப்பட வேண்டாமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு சிறப்பு பெயர். வானவர் அவருடைய விஷயத்தில் வெட்கப்பட்டார். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு சிறப்பு பெயர் அல் கனியுன், செல்வந்தர், பணக்காரர். இந்த சமுதாயத்துல மக்கள் எல்லாம் குடிப்பதற்கு தண்ணீருக்காக வேண்டி ஒரு யகூதியுடைய இடத்துல போய் தண்ணீர் சுமந்து வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூக மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லும் போது தன்னுடைய சொத்திலே இந்த மக்களுக்கு தண்ணீருக்காக வக்ஃப் செய்த ஒரு நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருக்கு சிறப்பு பேர் அல் கனியுன். என்ன சொன்னால் அதிகமான சொத்து சுமை இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, 4 தென்னந்தோப்பு, 4 பேங்க் அக்கௌண்ட் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் கிடையாது. இன்னைக்கு உணவு கிடைச்சிட்டு அடுத்த வேலை உணவு அல்லாஹ் தருவான், என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு அதன்படி வாழக்கூடியவர்கள் தான் கனியுன். அப்ப மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஆசை என்ன? செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்ற ஆசை. மூணாவது ஆசை என்ன தெரியுமா? இது கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு உலகத்துல இருக்குது. மூணாவது ஆசை என்ன ஆசை? இதுதான் பெரும் பாதிப்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது வந்துட்டாலே, இது இருந்துட்டாலே மனிதன் அவன் தன்னுடைய அழிவின் பக்கம் செல்கின்றான் என்று அர்த்தம். மூணாவது ஆசை என்ன? பதவி ஆசை, பொறுப்பாசை. பதவிகளையும் பொறுப்புகளையும் கேட்டு கேட்டு வாங்குவார்கள். அவருடைய உள்ளத்தில் நமக்கும் பதவி கிடைக்காதா, பொறுப்பு கிடைக்காதா, இந்த ஆசை மனிதனிடத்திலே பெரும்பாலாக இருக்குமா? அப்ப அப்படிப்பட்ட ஆசையோடு தான் இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அதை வைத்துதான் உலகத்தில் நாம் கண்ணியத்தை கொடுப்போம். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் இருட்டிலே, அநியாயத்துடைய விளிம்பிலே, அனாச்சாரத்திலே மூழ்கியிருந்த சமுதாய மக்களுக்கு எதை வைத்து கண்ணியத்தை கொடுப்பார்கள் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு சொல்வாங்க, யாருடைய வீட்டில 200 வருடங்களுக்கு மேலான, 300 வருடங்களுக்கு மேலான சாராய பீப்பாய்கள், மதுக்கள் யாருடைய வீட்டிலே இருக்கிறதோ அதை வைத்து கண்ணியத்தை வழங்கி வந்த சமுதாயம் அந்த சமுதாயம். அந்த சமுதாயத்தால் குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் சொல்லுவாங்க, இஸ்லாத்துக்கு நான் வாரேன், ஆனா 2 விஷயத்துக்கு மட்டும் நீங்க அனுமதி தரணும், குடிப்பதற்கும் விபச்சாரத்துக்கும். இந்த 2க்கு நீங்க அனுமதி தந்தா நான் வாரேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இஸ்லாம் என்பது சுயமாக தெரிந்து அதோடைய அருமையை புரிந்து அதோடைய சட்டங்களை விளங்கி வருவதுதான் இஸ்லாம். இது கொடுத்தா இது கிடைக்கும் என்று வாங்கி வருவது இஸ்லாம் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு அருளாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு பாக்கியமாக வந்தவர் தான் அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்பொழுது இந்த நிமிடத்திலே எத்தனை பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம்? பேசக்கூடிய நானாக இருந்தாலும் அவரோடு இருப்பதற்கு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? அவரோடு நாம் மறுமையில இருப்போமா? அவரோடு இருப்பதற்கு நம்மிடத்தில் என்ன உண்டு? அவரோடு அவர் முகத்தை மறுமை நாளை பார்ப்பதற்கு நம்மிடத்தில் என்ன உண்டு என்பதை இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது சாதாரணமாக கிடைத்து விடாது. அதற்கு போராட வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், எல்லா விதமான கஷ்டத்தையும் தாங்க வேண்டும். சும்மா ஒன்று சஹாபாக்கள் மறுமையில உங்களோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லல.
அதற்கு அல்லாஹ்வுடைய நிறைய கண்டிஷனை போட்டாங்க. சஹாபாக்கள் அதை ஏத்தாங்க, அதுக்கு கட்டுப்பட்டாங்க, அதன்படி நடந்தாங்க, ரசூலோடு சேர்ந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, இன்னைக்கு நான் ஒரு சகோதரர்கிட்ட போய் நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்றேன், நான் உங்களை ரொம்ப விரும்புறேன் பாய், நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவேன். அவர் இப்படி பார்ப்பாரு, என்ன திடீர்னு வந்து நம்மள்ட்ட இப்படி சொல்றாரு, இவர் ஏதோ காரியம் இல்லாம சொல்ல மாட்டாரு. மனிதன் சொன்னா யதார்த்தமாக சிந்திக்கக்கூடியவர்கள் தானே. மனிதன் இப்ப மனைவியாக இருந்தாலும் ஒரு கணவன் அதிகமாக நேசிக்கிறான் என்று சொன்னா ஒண்ணு எதற்கு, உளத்தூமையாக அவன் நேசிக்கணும், இல்லைன்னு சொன்னா இதுக்காக நேசிக்கணும். ஏன்னா கணவனுக்கு கடமை மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று கடமை. ஆனா ஒரு மனைவி தன்னுடைய கணவனை உயிரை விட நேசிக்கிறான் என்று சொன்னால் ஒண்ணு என்ன, அந்த அந்த அன்பு யதார்த்தமாக இருக்க வேண்டும், இல்லை என்று இதற்காக இருக்க வேண்டும். அதே போன்றால் உலகத்தில், ஏன்னா நீங்க 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 கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம யார் அதிகமாக நேசிப்போமோ, யார் கூட நம்ம சுத்துவோமோ, அவர் வசதி உள்ளவனாக இருந்தாலும் வசதி இல்லாதவராக இருந்தாலும், நம்ம யார் கூட சுத்துவோமோ யார் கூட இருப்போமோ, அவர்கிட்ட ஒரு தவறு இருக்கும் போது நம்மளால ஏன் எடுத்து சொல்ல முடியல? சொல்லட்டுமே, ஏன் நம்மளால முடியல? நீங்க செஞ்சது தவறு தான் பை, நான் அதை மறுக்க மாட்டேன், நீங்க பண்ண தப்பு தான் சொல்லி நம்மளால ஏன் சொல்ல முடியல? சொல்வதற்கு ஏன் நமக்கு மனம் வரல? கண்ணு முன்னாடி நமக்கு தெரியுது. இஸ்லாம் என்ன சொல்வது? அல்லாஹ்வுக்காக நேசியுங்கள், அல்லாஹ்வுக்காக வெறுங்கள். ஒருவரை வெறுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உங்களுடைய சொந்த தேவைக்காக, உங்களுடைய பகைக்காக நீங்க வெறுக்காதீங்க. அவர் நமக்கு தரலையே, ஏறெடுத்து பார்க்கலையே என்று அதற்காக நீங்க வெறுக்காதீங்க. அந்த வெறுப்பு அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அந்த நேசம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இருக்க வேண்டும். அப்படி நீங்க செய்யுங்க, அதிலே உங்களுக்கும் அவருக்கும் மத்தியிலே இணக்கம் அதிகரிக்கும். உண்மையா இல்லையா? அப்படி இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், இந்த உலகத்தை விட, இந்த உலகத்துள்ள அனைத்தையும் விட, என்னுடைய உயிரை விட, என்னுடைய மனைவியை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் எதையெல்லாம் நேசிக்கணும் அதை விட அதிகமாக உங்களை நேசிக்கிறேன், மறுமையில உங்களோடு நான் இருக்கணும். ரசூலுல்லாஹ் வேறு எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது தடவையும் அந்த மனிதர் அதே போட்டு சொல்றார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மூன்றாவது தடவையும் அந்த மனிதர் சொல்றார், ரசூலுல்லாஹ் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான்காவது தடவையும் யா ரசூலுல்லாஹ் யோசிப்பதற்கு ஒன்றில நான் உறுதியாக சொல்றேன். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நபித்தோழர் ஆடி போய்விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய மரணம் வரை உங்களை வறுமை கஷ்டம் கடுமையாக பிடித்துக் கொள்ளும். அதை சந்திப்பதற்கு தயாரா? முகத்துக்கு நேர கேட்கிறாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். ரசூலுல்லாஹ்ட்டே நேரடியா பேசுறாங்க, அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வும் நேரடியா பேசுறாங்க. அவர் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்தபடியாக வாக்குறுதி கொடுக்கல, கேள்வி கேட்கிறாங்க, நீங்க சொல்வது உண்மை என்றால், என்னை நேசிப்பது, என்னை விரும்புவது, என்னோடு இருப்பது அனைத்தை விட சிறந்தது என்று உண்மை என்றால், வறுமையும் கஷ்டமும் உங்களை கடுமையாக பிடித்துக் கொள்ளும், சந்திப்பதற்கு நீங்கள் தயாரா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பொய் சொல்லிட்டு ஒன்று இருந்துட முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் நல்லா விளங்கிக்கணும். ஒரு இறை தூதர்கிட்ட போய் ஒரு ஆள் சொல்றாங்கன்னு சொன்னா அது உண்மையா பொய்யான்னு சொல்லி அல்லாஹ்வே காட்டி கொடுத்துரும். வசனம் கிடைக்கும், நபியே இவர் முனாஃபிக், கவனமாக இருங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் செஞ்சான்ல, முனாஃபிக்கினுடைய தலைமை செஞ்சான்ல, ரசூலுல்லாஹ்வை பார்க்கும்போது என்னுடைய இறை தூதர் என்னுடைய உயிரை விட உங்களை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி நயவஞ்சகமான காரியத்தை நான் செஞ்சான், அல்லாஹ் காட்டி கொடுத்தான்ல, அதைவா நம்ம சொல்லிட முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சொல்றது உண்மைதான், என்னோடு நீ மறுமையில இருக்கணும்னா
சும்மா ஒன்று இருக்க முடியாதுப்பா, இதை நீ சந்திக்கணும், இதை நீ சந்திக்கணும். என்னை உயிரை விட நீ நேசிக்கிறியா? என்னை உன்னுடைய உலகத்தை விட அதிகமா நேசிக்கிறியா? உலகத்தை எல்லாத்தையும் நீ சந்திக்கணும். உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும், உன்னுடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை வரும், உன்னுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், உன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளில் பிரச்சனை வரும். அனைத்திலும் நீ சந்திக்க வேண்டும். அதை சந்தித்து வெற்றி பெற்றால் தான் மறுமையில என்னோடு இருக்க முடியும், என்னை நீ பார்க்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நபித்தோர் கண்கலங்கியவராக அப்படியே இருந்தாங்க. இப்படிதான் மார்க்கம் என்னது, இது இப்படிதான் மார்க்கம் வளர்ந்தது, இப்படிதான் மார்க்கம் நம்முடைய கையில கிடைச்சு. நம்மளாம் திரும்பவும் நான் சொல்றேன், நம்மளாம் ரசூலுல்லாவை நேரடியா பார்க்கல, யாரும் ரசூலுல்லாவை பார்க்கல. ரசூலுல்லா எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க என்ன அழகுல இருப்பாங்க, அவருடைய அழகு என்ன, அவருடைய பேச்சு என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் தெளிவா வசனத்துல சொல்றான்ல, நபியே நீர் கடுகடுப்பானாக இருந்தால், கடுகடுப்பானவராக நடந்திருந்தால் மக்கள் உண்மை விட்டு ஓடி இருப்பார்கள். நீர் மக்களிடத்திலே கருணையோடு மென்மையாக நடந்திருந்தீர்கள், நடந்தீங்க. உண்மைதானே? உண்மைதானே? அப்படி நடந்ததின் காரணத்தினால் தானே அந்த சமூகமே இஸ்லாத்துக்கு வந்தது. அந்த சமூகமே உலகத்தில் காட்டில் அந்த இறை தூதரை அதிகமாக நேசிச்சாங்க. எங்கேயும் போக வேண்டாம், ஃபத்துஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியில பெருங்கொண்ட படையோட ரசூலா போறாங்க. பெருங்கொண்ட படையோட ரசூலா வராங்க மக்கால. அபு சுஃபியான், ஹிந்த் பின் உத்பா, வக்ஷி எல்லாருமே நடுங்கிட்டு இருக்கிறாங்க. வக்ஷி அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். இவங்க எல்லாமே நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம் அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம் அவ்வளவுதான் என்று சொல்லிட்டே இருக்கும் போது பெருங்கொண்ட சஹாபாக்களுடைய வாளெல்லாம் உரைக்குள்ளேயே இருக்குது. ரசூலுல்லா என்ன செய்றாங்க, சொல்றாங்க உங்களுடைய வாளெல்லாம் உரைக்குள்ளேயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஆனா உமர் அல்லாவுடைய கை வாளுக்கு பக்கத்திலே இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, இவனை போற்று. அவருடைய கை வாளுக்கு பக்கத்திலேயே இருக்குது, பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ நபித்தோழருக்கு அந்த வெற்றியினுடைய கொடியை கொடுக்குறாங்க. அந்த வெற்றியுடைய கொடியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த நபித்தோழர் வார்த்தையை சொல்றார், அல் யோம் யோமுல் மல்ஹமா, இன்றைய நாள் பழி தீர்க்கப்படக்கூடிய நாள் என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு இந்த செய்தி போகுது. ரசூலுல்லா அப்படியே அந்த பொறுப்பு அவருக்கு கொடுத்தாங்கல்ல, இந்த கொடியை நீங்க வச்சுக்கங்க, இந்த கொடிக்கு தலைவலி நீங்க தான் கொடுத்தாங்கல்ல, அந்த பொறுப்புல இருந்து அப்படியே அவரை தூக்கிட்டாங்க. ரசூலுல்லா சொல்லிட்டு சொல்றாங்க, இன்றைய நாள் பழி தீர்க்கப்படக்கூடிய நாளா, இன்றைய நாள் யோமுல் மர்ஹமா, இன்றைய நாள் மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய கண்ணியம் மேலோங்கப்படக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய ஆலயம் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாள், இந்த நாளிலே பழிவாங்கப்படக்கூடிய நாள் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்களே சொல்லி அந்த நபித்தோழரை ரசூலுல்லா கண்டிக்கிறாங்க. கண்டிச்சு மக்காக்குள்ள போறாங்க. எல்லாருமே நடுங்கிட்டு நிக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த இடத்துல? எல்லாருமே அந்த இடத்துல நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி இருக்கும்? கொஞ்சம் நம்மள அந்த இடத்துல சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு அநியாயம் செஞ்சிருப்பாங்க. அதுவும் யார் இந்த ஹிந்த் பின் உத்பா? எப்படிப்பட்டவர்? இந்த அபு சுஃபியான் யாரு? அவங்க செஞ்சதுக்கு தலையை எடுத்துறணுமா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொலை செஞ்சாங்க அவங்கள? ஹம்சா ரலியா, அல்லாஹ்வின் சிங்கம், மார்க்கத்துக்கு உறுதுணையாக இருந்தவங்க. அந்த ஹிந்த் பின் உத்பா, அந்த வக்ஷி என்று சொல்லக்கூடிய அடிமையே, உன்னை நான் விடுவிக்கிறேன், ஹம்சாவுடைய உயிர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த உயிரை எடுத்த பிறகு ஆத்தர அடங்கல. ஹம்சா எல்லாவுடைய பாடி அப்படியே இருக்குது. அவங்களுடைய வயிற்றை கடிச்சு துப்பி எடுத்தவளை ஹிந்த் பின் உத்பா. அந்த ஹிந்த் பின் உத்பா ரசூலுல்லாவுடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ரசூலுல்லா என்ன சொல்லியிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும்? உமரே தலை எப்படி எடுங்க அப்படிதான் ரசூலுல்லா சொன்னாங்க. ரசூலுல்லா அப்படிதானே சொல்லணும்.
அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய இமாம் அவர்கள் இந்த இன்னைக்கு இரவு தொலை வச்ச ஒரு வசனத்தை ஓதுனாங்க. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? அருமையான வசனத்தை. அந்த வசனம் ஓதும் போதே அந்த வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டது. அப்படி கீழே இறங்கிட்டே அந்த வசனம் வரும்போது அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான். இன்னைக்கு இரவு தொழுகையில நம்முடைய இமாம் அவர்கள் இன்னைக்கு நமக்கு ஓதி காமிச்சாங்க. சூரத்துல் பக்ராவிலே அந்த வசனம் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுல் கிஸாஸ் அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் ஐனு பில் ஐனி வல் உன்ஸா பில் உன்ஸா என்கின்ற வசனம். என்ன வசனம்? ஈமான் கொண்ட மக்களே, உங்கள் மீது பழிக்கு பழி வாங்குவது கடமை. கண்ணுக்கு கண், கைக்கு கை, அடிமைக்கு அடிமை என்று பழிக்கு பழி வாங்குவது உங்கள் மீது கடமை, குற்றமல்ல. அப்படியே வந்துட்டே இருக்கும்போது நீங்கள் மன்னித்து விடுவது, நீங்கள் மன்னிப்பது உங்களுடைய இறையச்சத்துக்கு சிறந்ததாக இருக்கிறது. நான் தண்டிக்கக்கூடியவன், ஆனால் மன்னிப்பை அதிகம் நான் விரும்புகிறேன் என்கின்ற வசனம். இதை அப்படியே வச்சுக்கங்க. இப்போ வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க, இன்றைய நாள் உங்களிடத்துல நான் எப்படி நடந்து கொள்வேன் நீங்க நினைக்கிறீங்க? இன்றைய நாள் உங்களிடத்திலே என்னுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது. ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது. இனி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நான் எப்படி நடந்துப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்றைய நாள் எங்களுக்கு தண்டனை உண்டு என்று தெரியும், ஆனால் இன்றைய நாள் உங்களிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், அதை நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் மன்னிக்கக்கூடியவர் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று சொன்ன உடனேயே ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க? உங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் என்று சொன்ன உடனே அந்த கூட்டம் சாரசாரையாக இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அதுல வக்ஷியும் இஸ்லாத்துக்கு வருகிறார். அந்த வக்ஷியை பார்த்தோன்னே சொல்றாங்க, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா அவர்களுடைய ஞாபகம் வருகிறது. தயவு செய்து என் முகத்துக்கு முன்னாடி மட்டும் வந்து நீங்க நிற்காதீங்க என்று சொல்றாங்க. அப்ப ஏன் ரசூல்லா சொல்லணும்? ரசூல்லா அந்த வார்த்தை ஏன் கேட்கணும்? ரசூல்லா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அந்த இடத்திலே வந்து தண்டிச்சிருக்கலாமே. ஆனால் தண்டித்து விட்டால், ரசூல்லா தண்டிக்க நினைச்சிட்டா அவங்கள தண்டிச்சிடலாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? அநியாயத்துக்கு மேல் கடலளவு அநியாயம் செய்து வந்தாலும் என்னிடத்திலே மன்னிப்பு என்று கேட்டால் நான் மன்னிக்கின்றேன், நான் கருணை காட்டுகிறேன், மன்னிப்பை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால்தானே மறுமை நாள்ல வந்து நரக நெருப்பு ஒருத்தவங்க சுற்றி இருக்கும். அவன் செஞ்ச அநியாயத்துக்கு அவனுக்கு நரகம் தான். ஆனா அல்லாஹ் ஒரே ஒரு காரியம் தான் அவன் செஞ்சான், அது அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியம். அதெல்லாம் நீ சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? என்ன காரியம்? நீ செஞ்ச அநியாயத்துக்கு உனக்கு நரகம் தான், நீ செஞ்ச அநியாயத்துக்கு உனக்கு நரகம் தான் கண்டிப்பா. ஆனால் பிறரை நீ மன்னித்தாய், பிறருடைய குறையை நீ மறைத்தாய், விட்டு கொடுத்தாய், அது எனக்கு பிடித்தமான அமல், நான் அதை விரும்புகிறேன். சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த குணம் உடையவர் தான் அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குணத்தால் படைக்கப்பட்டவன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் சாதாரண முறைப்படி நேசிக்கிற உயிரை காட்டில் நேசித்தார்கள். அதற்காக அனைத்தையும் கொடுத்தார்கள். இதுக்கு நம்ம வேற எங்கேயும் நம்ம போக வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயிற்சி பாசையில் வாழ்ந்த நபித்தோழர்கள், அதில் ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர், சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் இவரும் ஒருவர். இந்த நபித்தோழர் பேர் என்ன தெரியுமா? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பிரபலியமான நபித்தோழர், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? எல்லா நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பமாகட்டும். ஆனால் ஒரு நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, சஅதே, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பமாகட்டும் என்று.
அப்படிப்பட்ட நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு என்ன? ஒரு கூட்டத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 70,000 நபர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வாங்க என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த 70,000 பேர் யார் என்று சொன்னால், ஜோசியம் பார்க்க மாட்டாங்க, குறிப்பாக்க மாட்டாங்க, தன்னுடைய கஷ்டத்தையும் கவலையும் சங்கடங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைத்து வாழுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அனைத்து சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆசை, அதிலும் குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்களுக்கெல்லாம் ஆசை, நம்மளா இருக்க மாட்டோமா என்ற ஆசை. இந்த ஆசையில ரசூலுல்லாஹ் திரும்பி வந்து சொல்றாங்க, அந்த 70,000 பேர் யார் தெரியுமா? இந்த பண்பில் உள்ளவர்கள் தான். உடனே அந்த கூட்டத்திலிருந்து இந்த நபித்தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தில் நானும் ஒருவராக இருக்க வேண்டும், நீங்கள் துஆ செய்யுங்கள். உடனே சொன்னாங்க, அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவர் தான். இப்படி சொன்னா மற்ற சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுருவாங்களா? யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தானே கேட்பாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் முந்தி விட்டார், எனவே அவருக்கு முதல் உரிமை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானுடைய உறுதியோடு வாழும்போது அவங்களுக்கு பிரச்சனையே யாரு? அவங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்த அவங்களுடைய தாய். இவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, மற்ற வாப்பா மாதிரி உம்மா மாதிரி குடும்பம் மாதிரி அடிக்கிறது, சங்கிலி போடுவது, சிறையில தள்ளதெல்லாம் கிடையாது. இவங்க எப்படின்னா பாசத்தை காட்டி மகனை மிரட்டக்கூடியவங்க. இப்ப நம்மளாம் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே. நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய தாயை நரற்றத்தை தூக்கி வீசினா நம்மளால் தாங்க முடியுமா? நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய தகப்பனை நரகத்தை தூக்கி வீசினா நம்மால் தாங்க முடியுமா? முடியாது. அது நபிமார்களுக்கு அந்த உரிமை இல்லை. இப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தின் தந்தை, தியாகத்தின் செம்மல். அப்படிப்பட்ட வாப்பாவுக்கு இதாயிட்டு கிடைக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு கிடைக்கல. இப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. தாய்க்கு தெரிய வருது. தாய் சொல்றாங்க, மகனே, இது நியாயம் அல்ல, இது மிகப்பெரும் அநியாயம். நம்முடைய கடவுள் கொலையான லாத்து உஸ்ஸா மனாத்தை நிராகரித்து விட்டு முகமுடைய மார்க்கத்தை நிராகரிக்கிறே, முகமது நாசமாகட்டும், முகமது கொல்ல வந்த கொள்கை நாசமாகட்டும். மகனே, நீ இந்த கொள்கையை விடவில்லை என்று சொன்னால் சொத்தில் பங்கு கிடையாது என்று சொல்ல மாட்டேன். உன்னை அடிப்பேன், சிறைப்பிடிப்பேன் என்று சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன், உண்ண மாட்டேன், பசி பட்டினியாக கிடப்பேன். பசி பட்டினியாக கிடந்து நான் செத்து விடுவேன், உன்னை சபித்துக் கொண்டே நான் மரணிப்பேன். தாயை கொன்ற பாவம் உனக்கு கிடைத்து விடும் என்று ஒரு வார்த்தையை சொல்லித்தாங்க. இந்த நபித்தோழர்களால் தாங்க முடியாது. எப்படி தாங்குவாங்க? தாயினுடைய காலனில் தான் சொர்க்கம் இருக்கிறது கற்றிருந்த மார்க்கம் அல்லவா இஸ்லாம். உன்னை பெற்றெடுத்த தாய், உன்னை வளர்த்த தாய் உனக்கு சொத்து தராமல் இருக்கலாம், நல்ல படிப்பு தராமல் இருக்கலாம், எதுவும் தராமல் இருக்கலாம். ஆனா உலகத்தில் உன்னை கொண்டு வந்தவள் அவள். நீ சம்பாதிக்கின்ற அனைத்துக்கும் உரிமை உள்ளவள் அவள். இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அப்படிப்பட்ட தாய் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு அவங்களால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு சோதனை எனக்கு வந்துட்டு நான் என்ன செய்ய? அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். உங்களுடைய தாய் தந்தை இருவரில் ஒருவருவோ அல்லது இருவருவோ முதுமை வழியை அடைந்து விட்டால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள். அவர்களை பார்த்து உஃபின் சீ என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்க சொல்லாதீங்க. அவர்களிடத்துல மென்மையாக நீங்க நடங்க. அவங்களுக்கு முன்னால் மென்மையோடு பேசுங்க. ஆனால் எதை பற்றி ஞானமில்லாத ஒன்றில் எனக்கு இணை வைக்குமாறு கட்டளையிட்டால் அதற்கு மட்டும் நீங்க கட்டுப்படாதீங்க என்று அல்லாஹ் சொன்னான். பார்த்தீங்களா? அந்த வசனம் இறங்க உடனே சஅத் பின் அபி வக்காஸ் அந்த இறை தூதர் மீது வைத்த அந்த அன்பையும் பாசத்தையும் பாருங்க. தாயிடத்துல வந்து சொல்றாங்க, தாயே, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். என்னுடைய உயிரை விட, என்னுடைய சொத்தை விட, இந்த உலகத்தை காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் தாயே, என்னுடைய இறை தூதரை, என்னுடைய முகம்மது இறை தூதரை, அந்த நபியை உங்களை விட,
உங்களுடைய மரணத்தை விட, உங்களுடைய அன்பை விட, பாசத்தை விட என்னுடைய இறை தூதரை அதிகமாக நேசிக்கிறேன். தாயே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு 1000 தடவை இந்த உயிரை தந்து 1000 தடவை நீங்கள் மரணித்து போனாலும் என்னுடைய தூதரை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவருடைய அன்பை, அவருடைய தீனை, அவருடைய கொள்கையை ஒருபோதும் யாருக்காவது நான் இழக்க மாட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த நபித்தோழர் இந்த அளவுக்கு பயபக்தியோடு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் என்று வாயால் பொழிந்து உள்ளத்தால் நம்பி அதன்படி செயல்பட என்று உறுதிமொழி எடுத்து விட்டால் போதாது, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் அப்படிதான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்முடைய வாப்பா உம்மா உறவுகள் எல்லாம் நமக்கு இருந்தாலும் அதிகமான உறவு, உண்மையான உறவு என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் தான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், ஆனால் என்னை விட என்னுடைய சொத்தை விட. உமர் ரலியல்லாஹு பார்த்து என்ன சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு பார்த்து ரசூல் என்ன சொன்னாங்க? உமரே, உங்களுடைய ஈமானில் இன்னும் நீ முழுமை பெறவில்லை. உம்முடைய நேசம் உம்மை காட்டிலும், உம்முடைய சொத்து சுகம் அனைத்தையும் காட்டிலும் நான் மேலானவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உம்முடைய ஈமான் முழுமை பெறும். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹுடைய இயக்கத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க, நம்பணும், சஹாபாக்கள் நம்பணும். ஆனா உமர் ரலியல்லாஹு நம்ப முடியல. யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா தலையை எடுத்துருவேன், தலையை எடுத்துருவேன். எந்த உமர் முகமதுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தால் 100 சிவப்பு ஒட்டகங்கள் வணங்கப்படும் என்று சொன்னவுடனே வெறுக்கொண்டு வந்தவர் உமர். யா அல்லாஹ், இந்த உமரின் மூலமாக, இந்த அபூஜஹலின் மூலமாக இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்துவிடு என்று கையேந்தி பிரார்த்தனை கேட்ட ரசூலுக்கு கிடைத்த ஒரு பேரின்பம் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹுக்கு ரசூலுக்கு எந்த அளவுக்கு நேசம் அன்பு இருந்தது அது உமரே சொல்லி காண்பிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சபையில இருக்கிறோம், பெருங்கொண்ட தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பால் கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாலை குடிக்கிறாங்க, குடித்துட்டு வலது பக்கத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாலை உமரே குடியுங்கள் என்று சொன்னாங்க. குடித்தேன். மக்களை பார்த்து சொன்னாங்க, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எஞ்சியது என்னுடைய உமருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை விட சிறந்தவர் என்னுடைய உமர் என்று உமரே அந்த நடந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ்வை சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னால் இதான் சஹாபாக்கள் நபியின் மீது வைத்த நேசம். சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு ஒரு அவையில இருக்கிறாங்க. ஒரு அவையில இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆட்சி செய்வதற்கு யாரு கலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறாங்க? அபூபக்கரா, உமரா? இப்ப அபூபக்கரை எல்லாரும் தேர்ந்தெடுக்க முடிவு செஞ்சாச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? உமரை ஒரு கையில பிடிச்சிட்டு அபு உபைதா பின் ஜர்ராஹ் இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் அவரே ஒரு கையில பிடிச்சிட்டு போறாங்க. போய் சொல்றாங்க, மக்களே, நீங்கள் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நபிக்கு பிறகு அடுத்த கலீஃபாவாக இந்த உமரை நான் விரும்புகிறேன். இந்த உமரை நான் விரும்புகிறேன். இந்த உமரை நீங்கள் மறுத்தால் அல்லாஹ்வின் தூதருடைய நம்பிக்கையாளர், இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர், நபியின் நம்பிக்கையாளர், அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர் இந்த அபூ உபைதாவை நான் நியமிக்கிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு ஒரு சாதாரண நபி தோழரா?
சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர் அவருடைய வாழ்க்கை சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் வசனத்தையே இறக்குறான். அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டது? இன்னைக்கு நாமெல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் போது வாப்பா இல்லை, பிறந்த 6 மாதங்கள் சும்மா இறந்துட்டாங்க. ஒரு நபித்தர் வந்து கேட்பாங்க, யார சொல்லணும், என்னது வாப்பா அம்மா எங்க இருக்காங்க? நரகத்துல இருக்காங்க. அந்த நபித்துல அழுதுட்டு போவாரு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டீங்க, வாப்பா உன்னுடைய வாப்பா அம்மா மட்டும் நரகத்துல கிடையாது, என்ன வாப்பா அம்மா நரகத்துல இருக்காங்க போன்னு சொல்லுவாங்க. முடியுமா? தாங்குவதற்கு தயாரா? சக்தி இருக்குதா? இதுதான் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட அந்த நபித்தோல ஒரு நஜரான் தேசத்துல ஒரு வியாபார கூட்டம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, உங்களுடைய தோழர்களில் நம்பிக்கையான ஒருவரை, உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவரை, விசுவாசம் உள்ள ஒருவரை எங்களுடைய நாட்டுக்கு நீங்க அனுப்பி வைங்க. அவரிடத்துல துரோகம் கலப்படம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒருவரை அனுப்பி வைங்க சொல்லும் போது அனைத்து சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஹம்சா ரயிலா இருக்கிறாங்க, பிலால் ரயிலா இருக்கிறாங்க, உமர் ரயிலா இருக்கிறாங்க, உஸ்மான் ரயிலா இருக்கிறாங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரயிலா இருக்கிறாங்க, அப்துர்ரஹ்மான் அவுஃப் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிய சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. பெரும்பட்ட சஹாபாக்கள் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கும் யா அபூ உபைதா, அபூ உபைதாவை எந்திரிங்க. இவர் அபூ உபைதா அல்ல, இந்த நபி நம்பிக்கையாளர், இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர், அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர், நபியின் உண்மையான விசுவாசர் இவர். என்ன காரணம்? பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இந்த நபித்தோட சண்டை போட்டு இருக்கிறாங்க. இவருடைய வாளுக்கு பக்கத்துல ஒரு வயதானவர் வந்து நிற்கிறார். வயதானவர் என்று கூறி ஒரு வாட்டி திரும்புறாங்க, 2வது வாட்டி திரும்புறாங்க, 3வது வாட்டி திரும்புறாங்க, 4வது வாட்டி கண்கள் கலங்கியவராக அவரை அப்படியே வெட்டுறாங்க. அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாதல்லாஹு வ ரசூலஹு வலவ் கானு ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். என்கிட்ட வசனம், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட உண்மையான சமுதாயம் சிறந்த சமுதாயம். அது எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? அந்த சமூகம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் விரோதிகளாக பகைத்துக் கொண்டார்களோ அவளை அந்த சமூகம் நேசிக்காது. அது அவளை பெற்றெடுத்த வாப்பாவாக இருந்தாலும் உம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். காரணம், அவருடைய உள்ளத்தில் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆணித்தரமாக அல்லாஹ் பதித்து விட்டான். அவனுடைய ஆத்மாவை கொண்டு அவர்களை அவன் பலப்படுத்தினான். இந்த வசனம் இந்த நபித்தோட அவருடைய தந்தையே கழுத்தை வெட்டிய போது இறக்கி எல்லப்பட்ட வசனம். யாருக்கு இந்த மனவனும் நம்ம செய்வதற்கு தயாரா? நம்ம அன்னைக்கு சொல்றோமே, என்னுடைய ரசூல் எங்களுடைய உயிர் மூச்சு, எங்களுடைய இதய துடிப்பு என்று சொல்றோமே, நாம் செய்வதற்கு தயாரா? ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருந்திருந்தாங்கன்னா இதுதான் என்னுடைய சமூகமான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட சமூகமா தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? அந்த நபித்தோட தலையை வெட்டினாங்க. இந்த சம்பவம் வேற எந்த நபித்தோட வாழ்க்கையிலே ஏற்படல. ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மகனும் நேருக்கு நேராக ஓடுவாங்க. அபூபக்கர் சித்திக் அவருடைய மகன் சொல்லுவாங்க, தந்தையே என்னுடைய வாளுக்கு பக்கத்துல எத்தனை வாட்டி உங்களுடைய தலை வந்தது, பாசம் என்று நான் வெட்டாமல் போய்விட்டேன். அபூபக்கர் சொல்லுவாங்க, என்னுடைய வாளுக்கு பக்கத்துல உன்னுடைய தலை வந்திருந்தால் என்னுடைய தூதருடைய எதிரி என்று நினைத்து உன்னை வெட்டி இருப்பேன். என்னுடைய தூதருடைய பாசம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தையும் சண்டை போடுவாங்க, மாறி மாறி அவருடைய சொந்தக்கார சண்டை போடுவாங்க, வெட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படல. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவருடைய சகோதரர் நேருக்கு நேர் சண்டை போடுவாங்க, வெட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படல. ஆனா அவரை வளர்த்ததே அவருடைய வாப்பா தான், அவரை வளர்த்த ஆளாக்கியதே அவருடைய வாப்பா தான். வாப்பா என்று 3 வாட்டி விட்டா, நீ வாப்பா இல்ல என்னுடைய தூதரின் எதிரி என்று சொல்லி கழுத்தை வெட்டினாங்க. இதுதான் நபியின் மீது நேசம். அப்படிப்பட்ட நபித்தோழர் உஹது போர்ல ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, ஒரு ஃபித்னா வந்துச்சு தெரியுமா?
ரசூல்லா இறக்கல, இந்த நபி உயிரோடு இருக்கிறேன், இந்த நபியை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லையா என்று சொல்ல போது பெரும் கொண்ட படையெல்லாம் இருக்கும்போது பறவைகளை போது பறந்து அங்கே போய் நபியை பாதுகாத்தாங்க இந்த அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில ஒரு கவசம் பட்டு ஆணி குத்தி கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆணி எடுப்பதற்காக அபூபக்கர் போறாங்க. அபூபக்கரை அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க. அபூபக்கரை இந்த நாளை எனக்காக வேண்டி விட்டுத்தாருங்க, நபியின் மீது ஏற்பட்ட காயத்தை நான் துடைக்கிறேன் அல்லாஹ்விற்காக. அந்த கையை வச்சு ஆணி எடுக்க போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வலிக்குது, வலிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய பல்லை வைத்து கடித்து எடுக்கிறாங்க. ஆணியும் கீழே விழுது, அவருடைய பல்லும் கீழே விழுது. இப்படி ஓரோ சம்பவமா நடக்குது. அனைத்து சஹாபாக்களையும் கூட்டி எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒரு நம்பிக்கையால வைத்திருப்பான். அமீனு ஹாதி உம்மத்தி முஹம்மதியா, இந்த முஹம்மதுடைய சமுதாயத்துக்கு, இந்த முஹம்மதுக்கு அல்லாஹ் ஒரு நம்பிக்கையாளனை வைத்திருப்பான் என்று சொன்னார். அது என்னுடைய அபூ உபைதா என்று சொல்லி இந்த அளவுக்கு இருந்தார் என்று சொன்னார். இதுதான் நபியின் மீது வைத்த நேசம். அது மட்டுமல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்காகவே வாழ்ந்தவங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவங்க. அப்படிப்பட்ட பிலால் ஃபஜருக்கு பாங்கு சொல்லணும், அவங்க தூங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் மறந்து போய் தூங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ஐலாக்கு மேல கை போட்டு, என்ன பிலால் இப்படி தூங்கிட்டீங்களே? பிலால் ஐலா சொன்னாங்க, யாரோ சொல்ல, உங்களை எந்த சைத்தான் தூங்க வச்சானோ அதே சைத்தான் என்னதான் என்னையும் தூங்க வச்சுட்டாங்க, என்ன செய்ய? பாருங்க இவ்வளவு ஒரு நட்பு நேசம் பாருங்க. அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தேவை, கடன் வாங்கணும், பிலால் தான் வாங்குவாங்க. ரசூல்லா முழிக்கும் போது பிலால் இருக்கணும், ரசூல்லா பார்க்கும்போது பிலால் இருக்கணும், ரசூல்லா சாப்பிடும் போது பிலால் இருக்கணும், எல்லா நேரத்திலும் பிலால் இருக்கணும். அப்படிப்பட்ட பிலால் அல்லாஹ்வுடைய தூதருக்காண்டி ஒரு யூதன் இடத்துல கடன் வாங்கினாங்க. அந்த யூதன் பார்க்கும்போதுதான் சொல்லுவான், பிலாலை இத்தனை காலம்தான் தவணை, அதுக்குள் கடனை திருப்பி தர வேண்டும் என்று சொன்னால் உன்னை அதே அடிமை வாழ்க்கையில் நான் தள்ளிவிடுவேன் என்று சொல்லுவான். அவங்க பல இடத்துல முயற்சி செய்வாங்க, கடனை அடைக்க முடியாது. தன்னுடைய மூட்டை முடிச்சு எடுத்துட்டு மக்காவை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரத்துல சொல்லாம வெளியேறுவாங்க. எப்படி வெளியேறுவாங்க தெரியுமா? அழுது சுஜூத்ல கலந்து பிரார்த்தனை செஞ்சு என்ன வார்த்தையை சொல்லுவாங்க? என்னுடைய தூதருக்காக வேண்டி வாங்கிய கடனை என்னால் அடைக்க முடியவில்லை. என்னுடைய இறை தூதர் எனக்கு ரத்தத்துக்கு ரத்தமாக சதையுமாக என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்த என்னுடைய இறை தூதர், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வசந்தத்தை கொண்டு வந்த இறை தூதருக்கு என்னால் வாங்கிய கடனை என்னால் அடைக்க முடியும் என்று சொன்னால் இந்த தூதருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் இந்த ஏக்கத்தோடு மதீனா விட்டு வெளியேறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பு வருது. பிலால் இதை கொண்டு கடனை அடைத்து விட்டு வாருங்கள், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்க இல்லை, யாருக்காக வேண்டி உங்களை எதற்காக வேண்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு மக்கா மதீனாவுக்கு ஹஜ் உம்ராக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஹஜ் உம்ராக்கு போயிட்டு வந்திருப்பீங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் என்னது. ரசூலாவுடைய அடக்கஸ்தலத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அழுவோம். ஆனா இந்த கருப்பர்கள் நாட்டுப்புற அரபிகள் இருக்காங்க பாத்தீங்களா, குலுங்கி குலுங்கி அழுவாங்க. யார் ரசூலல்லாஹ் யார் ரசூலல்லாஹ் என்று குலுங்கி குலுங்கி அழுவாங்க. ஏன்? அடிமைகளாக இருந்த அவர்களுக்கு சுவாசிக்க சுவாச காட்டையே சுவாசிக்க வைத்தார் அந்த இறை தூதர். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அதனால்தான் எந்த சமூகமும் அந்த இறை தூதரை விட்டு கொடுக்காது. அதனால்தான் நேற்று நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன்னா, ஒரு நபித்தோழரை கழுகு மரத்துல ஏற்றி கொலை செய்யறாங்க. அவரிடத்துல எந்த வார்த்தையை சொன்னா கூட அவர் சொல்லியிருப்பாரு, நீ இங்க நின்று அனுபவிக்கக்கூடிய வேதனை எல்லாம் இந்த முகமதால கிடைச்சது, இங்க நான் படக்கூடிய வேதனை இந்த முகமது பட்டிருக்கிறான், முகமது நாசமாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லும் போது முகமதுடைய காலிலே முள்ளு குத்துவதை கூட இந்த சமூகம் விரும்பாது. மாறாக முகமது கொண்டு வந்ததையும் அவர் அந்த மார்க்கத்தை தன்னுடைய உயிரை கொடுத்து முகமது இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும் என்று சொன்னாங்களே, அதுதான் சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வரும்போது அனைத்து சஹாபாக்களுக்கும் மதீனா விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மக்காதான் பிடிச்சிருந்து, உடலால் உள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. வாய் விட்டு சொல்ல முடியல. அந்த அனைத்து மக்களுக்காண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தி பிரார்த்தனை செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு இந்த மதீனாவை விருப்பத்துக்குரிய இடமாக நீ ஆக்கி வைத்து விடு என்று
சும்மா பிரார்த்தனை செய்யல, இந்த இறை தூதருடைய அன்பையும் பாசத்தையும் கண்டுதான் நீங்க வந்திருக்கீங்க. இதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பீங்களா, நிலைத்து நிற்பீங்களா, பின்னோட மாட்டீங்களே என்று வாக்குறுதியை வாங்கித்தான் செஞ்சாங்க. அந்த வாக்குறுதி காரணத்தினால்தான் அனைவரும் எதை வேண்டுமானாலும் இழந்தாங்க. அந்த இறை தூதரை மட்டும் அவங்க இழக்கல. அவருடைய பாசத்தை அவங்களால் இழக்க முடியல, கொடுக்க முடியல, முடியவே முடியல. அதனால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கூட அந்த மரணத்தை ஏற்க முடியல. எனவே அந்த இறை தூதர் நமக்கு ஒரு அன்பளிப்பு, ஒரு ஆச்சரியம். அவர் நமக்கு வந்தது ஒரு பெரிய அருட்கொடை. ஆனால் அந்த இறை தூதருக்கு நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய மாறு செய்யணும். என்னமோ இந்த ஒரு ரப்பீல் அவல் மாதம் வந்துட்டா மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் வந்துட்டா மட்டும் இன்னைக்கு நிறைய நடக்குதுல்ல, இந்த மாதிரிலாம் செய்யறாங்கல்ல, இதுதான் நேசனும் கிடையாது. நபி அவர்களை நேசிப்பதுனா என்ன தெரியுமா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதுல பாதி அளவுக்காவது வாழ்வதற்கு முயற்சி செய்யணும், அதுல நடப்பதற்கு முயற்சி செய்யணும். அதுதான் உண்மையாக நபியை நேசிப்பது, அதுதான் உண்மையாக நபியை விரும்புவது, அதுதான் உண்மையாக நபியை மதிப்பது, அதுதான் உண்மையாக நபிக்கு கண்ணியத்தை கொடுப்பது. இந்த அடிப்படையில் ஒரு மூமின் வாழ வேண்டும், நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. எனவே நாமெல்லாம் நம்முடைய நபியை சந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் அதுக்கு ஆசை வைக்கணும். நான் ஓப்பனா சொல்றேன், இத்தனை நான் அந்த ஆசை எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா மனிதன் தானே, நம்ம எடுத்த உடனே நமக்கு நம்ம பிரார்த்தனைகளை எதெல்லாம் தானே வரும். ஆனால் ஆசை வைக்க வேண்டும் எல்லோரும். அந்த இறை தூதரை நான் சந்திக்கணும், அந்த இறை தூதரை நான் பார்க்கணும், அந்த இறை தூதரை கண் கொண்டு நான் பார்க்கணும், அந்த இறை தூதரோடு நான் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி மக்கள் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும். ஒரு நபித்துவா தான் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், உங்களை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, என்னுடைய மனைவி மக்கள் என்னோட கூட இருக்கிறாங்க, ஆனா உங்களுடைய அன்பு தான் என் கண்ணு முன்னாடி இருக்குது. நாளை மறுமை நாளை நான் மௌத்தானி நாளை மறுமை நாளை வந்தால் உங்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இப்படிதான் கேட்கிறாங்க, கனிவோடு கேட்கிறாங்க. ரசூல்லா, ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணத்துக்கேற்ப கூலி உண்டு, நீங்கள் எண்ணியது உங்களுக்கு உண்டு. அதனால்தான் இந்த சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு மரண நேரத்தில் இருக்கிறாங்க. ரசூல்லா அவங்கள பார்த்து அழுறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விளிம்பில் இருந்தேன், எங்களுக்கு உங்கள் மூலமாக வெற்றி கிடைத்தது, அன்பையும் பாசத்தையும் எங்களுக்கு கொட்டினீங்க. இந்த நேரத்தில் நான் மரணித்து போயிருந்தால் மறுமை நாளில் உங்களோடு நான் இருப்பேனா, உங்களோடு நான் இருப்பேனா, உங்கள் முகத்தை நான் பார்ப்பேனா, நான் செய்து வந்த அமல் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லினோடனே உங்கள் எண்ணத்துக்கேற்ப கூலி உண்டு என்று சொல்லி அந்த நபித்தோருடைய நெஞ்சிலே கையை வைத்து தடவி அவருக்காக அந்த இடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்த இறை தூதர் போல ஒரு அருமை உலகத்தில் கிடைக்குமா? இனி கிடைக்குமா? இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்து சிரித்த அல்லாஹ்வுடைய தூதர் தேம்பி அழுறாங்க. என்ன காரணம்? ஜிப்ரீல் அவர்கள் வந்தார், ஒரு செய்தியை கொடுத்தார், உங்களுடைய 2 பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் இயற்கை மரணம் இல்லாமல் கடுமையாக ஷஹீதாக்கப்பட்டு மரணிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, கொடுத்த எல்லா பிள்ளையும் அல்லாஹ் எடுத்துட்டான். 4 பெண் மக்கள் தான், மணிமுத்தான 4 பெண் மக்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக கொடுத்த குழந்தை ஹசன் ஹுசைன். தேம்பி அழுறாங்க, அவங்களால முடியல. பாசம் எல்லாத்துக்கும் இருக்கும்ல, அந்த இடத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, என்ன நடந்துன்னு கேட்கறாங்க, சம்பவத்தை சொல்றாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் விசேஷ பிரார்த்தனை வைத்திருக்கிறான், உங்களுக்கும் விசேஷ பிரார்த்தனை உண்டு, அதை விட்டு உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்க கேட்கலாமே. நல்ல யோசிச்சுங்க, கேட்கலாமே. அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கென்று ஒரு விசேஷ பிரார்த்தனை உண்டு, ஆனால் அந்த பிரார்த்தனை நாளை மறுமை நாளை என்னுடைய உம்மத்துக்காண்டிலாம் நான் வைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், யாருக்காவது வருமா? இன்னைக்கு தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் என்று நினைத்து தனக்கு மட்டும் போதும் என்று வாழைய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, இந்த பிரார்த்தனை உங்கள் பேர பிள்ளைக்கு கேளுங்க.
அந்த பிரார்த்தனையினுடைய உம்மத்திற்காக யாரு இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே நான் நமக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அனைத்து இஸ்லாமும் அந்த இறை தூதரை உயிரை விட மதிக்கிறது, பேணுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு சலவாத்திலும் சலவாத் சொல்லப்பட்ட அவர் மீது சலவாத்து சொல்லுங்க, சொல்ல அவன் கஞ்சேன் என்று சொல்லப்படுகிறதா இல்லையா? அது எப்படி சலவாத்து சொல்றோம்? அதிலே கூட அல்லாஹ் எந்த அளவுக்கு அவருக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறான். இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ அருளை பொருந்திய போட்டு இந்த முகமதுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ அருளை கொடு, பாக்கியத்தை கூட என்று சொல்றோமா இல்லையா? அதுதான் இறை தூதர், அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்டவரை நம்ம நேசிக்கணும், அவரோடு சேர்ந்து நம்ம இருக்கணும், அவரை நம்ம பார்க்கணும். அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இந்த ரமலானை அதிகம் அதிகம் நாம் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனைக்கு உரித்தாவலாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து அப்படிப்பட்ட மக்களாக வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை உள்ளனாக ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் தந்தோடு புரிவாக நம்முடைய பாவமனைத்தை மன்னிப்பானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.